சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. இந்த ஆண்டு முன்கூட்டியே அடுத்த வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். இயல்பை விட அதிகமாக பெய்வதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுவதாகவும் விளக்கம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பரவலாக 15 மாவட்டங்களில் நாளை மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு 1,31,000 பேர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம். கடைசி நாளான ஜூன் 6ஆம் தேதிக்குள் மேலும் பலர் விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தகவல். டெல்லி, மும்பை போன்று சென்னையிலும் மாநகர பேருந்து, புறநகர் மின்சார ரயில் மற்றும் மெட்ரோ ரயிலில் ஒரே டிக்கெட் மூலம் பயணிக்கும் நடைமுறை. பயணிகளின் நேர விரயத்தை தடுக்கும் வகையில் டிசம்பர் மாதம் நடைமுறைக்கு வரும் என அதிகாரிகள் தகவல். வைகை அணையில் நீர் திறப்பால் வைகை ஆற்றில் பொங்கி பெருகி ஓடும் வெள்ளம். நெடு நாட்களுக்கு பின் இரு கரைகளையும் தொட்டபடி பாய்ந்து செல்லும் தண்ணீர். சென்னையில் லஞ்ச புகாரில் சிறப்பு தாசில்தார் சரோஜா மற்றும் காவலர் அருண்குமாரை கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். அரசு நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்பை அகற்ற சமூக ஆர்வலரிடம் 20 லட்சம் பேரம் பேசி முன்பணமாக 3 லட்சம் ரூபாய் பெற்றதாக புகார். இலங்கையில் இருந்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வழியாக 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கடத்தியதாக 5 பேர் கைது. மீன்பிடி படகில் இருந்து 13 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை. வைகாசி மாத பூஜைக்காக திறக்கப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை. வரும் 19ஆம் தேதி வரை ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. சேலம் சங்ககிரி அருகே 22 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்தின் ஓட்டுநருக்கு திடீர் என ஏற்பட்ட மயக்கம். சாலை நடுவில் இருந்த டிவைடரில் மெதுவாக மோதி நின்றதால் பேருந்தில் இருந்தவர்கள் காயம் இன்றி உயிர் தப்பினர். அண்மையில் உண்டான சூரியகாந்த புயலின் போது ஏற்பட்ட ஆற்றல் வெளிப்பாடுகளின் தரவுகளை பதிவு செய்து அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம். சந்திரயான் 2 ஆர்பிட்டரும் நிலவை சுற்றியபடி சூரியகாந்த புயலை கண்காணித்து தகவல்கள் சேகரித்துள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. நடிகை கங்கனா ரணாவத்திற்கு 91 கோடி ரூபாய்க்கு சொத்துகள் இருப்பதாக வேட்பு மனுவில் தகவல். 7 கிலோ தங்க வைர நகைகள், 3 சொகுசு கார்கள் இருப்பதாகவும் அறிவிப்பு. நொய்டா சாலையில் இளைஞரை 2 பேர் சேர்ந்து காரில் கடத்த முயன்றதை பார்த்து பயந்து போய் காவல்துறைக்கு தகவல் அளித்த மக்கள். 3 பேரையும் பிடித்து விசாரித்த போது ரீல்ஸ் எடுப்பதற்காக நடித்ததாக கூறிய இளைஞர்களை எச்சரித்து அனுப்பிய போலீசார். மாப்பிள்ளை வரவேற்பு ஊர்வலத்தில் குதிரைக்கு பதிலாக தாம் பணியாற்றும் நிறுவனம் தயாரித்த மின்சார ஸ்கூட்டரில் வலம் வந்த மாப்பிள்ளை. ஸ்கூட்டரை சுற்றி நின்று கொண்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உற்சாக நடனம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து முன்பணம் பெறுவதற்கான விதிகளை எளிதாக்கியது EPFO அமைப்பு. 1 லட்சம் ரூபாய் வரை முன்பணம் பெற விண்ணப்பித்தால் 4 நாட்களில் வங்கிக் கணக்கில் தொகையை வரவு வைக்க ஏற்பாடு. உணவு சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் 1 மணி நேரத்திற்கு காபி, டீ குடிக்க வேண்டாம் என ICMR அறிவுறுத்தல். உணவில் உள்ள இரும்பு சத்தை உடல் கிரகிப்பதை இந்த பானங்கள் தடுக்கக்கூடும் என ஆய்வறிக்கையில் தகவல். 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள 380 தொகுதிகளில் 270இல் பாஜகவே வெற்றி பெறும் என அமித்ஷா கருத்து. 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் இலக்கில் மாற்றமில்லை என்றும் மேற்குவங்க பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. திருப்பதி மாவட்டத்தில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பத்மாவதி பெண்கள் பல்கலைக்கழகத்தின் முன் மோதல். OSR காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் தொண்டர்கள் இடையே அடிதடி, வாகனங்களுக்கு தீ வைப்பு. சீனாவில் இருந்து சிப்கள், கார்கள் உள்ளிட்ட இறக்குமதி பொருட்களுக்கு கடுமையாக வரியை உயர்த்தினார் அமெரிக்க அதிபர் பைடன். உக்ரைன், இஸ்ரேல் நாடுகளுக்கு நிதியுதவி வழங்கும் மசோதாக்களிலும் கையெழுத்திட்டார். இந்தியாவின் ஸ்மார்ட் போன் சந்தை கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரை 3 மாதங்களில் 11% வளர்ச்சி.
சாம்சங், விவோ, ஷாவோமி ஆகியவை விற்பனையில் முதல் 3 இடங்களை பிடித்ததாக சர்வதேச டேட்டா நிறுவனமான ஐடிசி தகவல். வெங்காய ஏற்றுமதி மீது தடை நீக்கப்பட்டாலும் எதிர்பார்க்கப்பட்ட அளவு ஏற்றுமதி நடைபெறாததால் உள்நாட்டில் விலை 15% சரிவு. மலேசியா, இலங்கை, அமீரகம், பிரிட்டன் ஆகியவை அடுத்த 2 வாரங்களில் ஆர்டர்களை வழங்கும் என ஏற்றுமதியாளர்கள் எதிர்பார்ப்பு. IPL போட்டித் தொடரில் டெல்லி அணி 19 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு லக்னோ அணிக்கு மங்கியது. சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.